சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் முத்துமீனா 2 பேருமே சேர்ந்து வித்யாவை பார்க்குறதுக்காக போயிருப்பாங்க. நீங்கள் தான் நாளைக்கு வந்து கோர்ட்டுக்கு உண்மை எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பற்றின உண்மையை அவங்களும் சரி நான் நாளைக்கு வந்து சொல்கிறேன், அவன் மட்டும் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறா, அதனால் இதுக்கு ஒரு முடிவு வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்வதி வந்து பார்க்குறதுக்காக விஜயா வந்து அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவங்க வந்து பொம்மை கெட்டப்லாம் போட்டுட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னடியே கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், என் பசங்களோட லைஃப் என்ன ஆகும்னு தெரியல, நான் பயந்துட்டு இருக்கேன். அந்த ரோகிணியை வந்து டைவர்ஸ் பண்ணுறதுக்காக நாளைக்கு கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்கு, அங்கே நீ வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உண்மையை சொல்கிறேன், எனக்கு ரோகிணி தெரியும் அவ்வளோதான், மற்றபடி அவள் கல்யாணம் ஆகாதவன் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சொன்னா என்னடி அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சிந்தாமணி வந்து ரோஹிணிக்கு வந்து ஆல்ரெடி கால் பண்ணியிருப்பாங்க. ரோஹிணி வந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க, டென்ஷனாகவும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து சாப்பிடுன்னு சொல்லும்போது இல்லை அப்போ முத்துமீனாட்டியே போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணண்டி, எதுக்கடி இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் எனக்கு எதிரி, நான் மனோஜ் கிரிஷ் 3 பேர் சேர்ந்து எப்படி வாழ்கிறோன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கத்துறாங்க. இன்னொரு பக்கம் முத்துமீனா 2 பேருமே சேர்ந்து மணிக்கிட்டேயும் போய் கேட்பாங்க, நாளைக்கு நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரிங்கிற மாதிரி சொல்வார். அதுக்கப்புறம் வித்யா கிட்ட உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் கூட பழகுனன்னு சொன்ன காரணத்துக்காக நாளைக்கு வராமல் இருந்துட மாட்டேன், நீ தான் கன்ஃபார்மாக வந்து சொல்லணும்னு சொல்லும்போது அவங்களும் சரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் ரவி வந்து ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க, நான் அங்கேயே ஒர்க் பண்ணுறேன், ஆனால் அந்த நீத்தோட காலை உடச்சார்ல அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் உங்கள் அப்பாட்ட சொல்லி எப்படியா கொடுத்துற சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் முடியாது அப்படின்னு சொல்லும்போது நீ வந்து நீத்து சாரி சொல்லி வீடியோ போட சொல்லுவியா, அதே மாதிரி தான் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே மீனா வந்து கேட்டுட்டு தான் இருப்பாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.